மீனா சொன்ன விஷயத்தை கேட்டதும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. சரி, இதை பற்றி நாம் அம்மா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதியை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயாவும் இருக்கா. வாமா ஸ்ருதி, உள்ளவா, இந்த வீட்டுக்கு நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீட்டில் இருக்க மாதிரி தான் வரியா, இல்லை இப்போ பார்த்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு தான் நானும் ரவியுமே வந்தோன்னு சொல்ல, என்ன முக்கியமான விஷயம்னு இங்கே விஜயா கேட்குறாங்க. அதுக்கு ரவியும், இந்த நீத்து இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமாம்மா? இப்போ புதுசாக ஹோட்டல் தொழிலை விட்டுட்டு இப்போ அண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான பூக்கடை தொழிலும் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லும்போது, என்னடா இது புதுசாக இருக்குது, அன்னைக்கு என்னமோ 20 கோடி ரூபாயில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கெல்லாம் நீ தான் பார்ட்னராக இருக்கணும் அப்படி இப்படின்னு இங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன தனக்கும் அதுக்கும் எந்த தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இப்போ பூக்கட்டுற தொழிலுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. அம்மா அதாம்மா, அதுவும் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு விஜயா கேட்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, அவள் ரவி பேரில் ரவி பொக்கேஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கா, பூக்கடைன்னு சொல்லும்போது, இது என்ன புதுசாக இருக்குது, அவள் எதுக்கு ரவி பேரில் ஆரம்பிக்கணும், தேவையில்லாத வேலையை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா, அவள் சும்மாவே இருக்க மாட்டாளா, அவள் கையை காலை உடச்சி போட்டது சரிதான், இப்பையும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி கையை காலை உடச்சி போட சொல்லு ஸ்ருதி அப்படின்னு விஜய சத்தம் போட, கொஞ்சம் நிதானமாக தான் யோசிக்கணும்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அங்கிள், எனக்கு அவள் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இப்போவே எனக்கு அவளை கோவத்தில் ஏதாவது பண்ணணும் போல தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பூ சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? சிந்தாமணி, எங்கள் விஜயா ஆண்டியோடைய ஃப்ரெண்டு தான். அவங்க தான் இந்த நீத்துவுக்கு பூ சப்ளைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிறேன் அப்படின்னு அதிர்ந்து கேட்குறாங்க. அந்த சிந்தாமணிக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களேன்னு இங்கே ஸ்ருதி கேட்க, ஆமாம், ஒரு தடவை நானும் சிந்தாமணி தான் அந்த நீத்துவை போய் பார்க்குறதுக்காக போகவும் செஞ்சோம், எல்லாம் தெரிஞ்சும் சிந்தாமணி எதுக்காக அந்த நீத்துவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இங்கே விஜயாவும் யோசனை பண்ண, ஆமாம், அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு நானும் ஸ்ருதியுமே இங்கே வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் அந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி அந்த நீத்துவுக்கு பூ சப்ளைலாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், முதல்ல இந்த கடையை வேண்டாம் விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரிடா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், சிந்தாமணி கிட்ட நான் சொன்னால் கேட்டுக்கிட்டாலும் அந்த நீத்து நம்ம சொல்கிறத கேட்கணும்ல, நீத்துவை பற்றி தான் உனக்கும் எனக்குன்னு எல்லாருக்குமே தெரியுமே, பிடிச்சா பிடிவாத கரியால் இருக்கா, இந்த மீனா பூக்கடை வச்சிருக்கா, சரி படிக்காதவ ஏதோ பண்ணிட்டு போனான்னு விட்டுடலாம், அது படித்த பொண்ணு தானே, அந்த பிள்ளைக்கு புத்தி எங்கே போச்சுன்னு இங்கே விஜய சொல்லும்போது, அதுக்கு உடனே அண்ணாமலை, நீ எங்கே போய் சுற்றினாலும் மீனாவிட்ட நிற்காம உனக்கு தூக்கமே வராதா, மீனாவை எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் எழுதிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாங்க. விஜயாவும், அதுக்கு இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேனா, போதும் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி சிந்தாமணிக்கிட்ட பேசு, தேவையில்லாமல் நம்ம பசங்க வாழ்க்கையில் ஒன்று போன ஒன்று பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்குது, முதல்ல சிந்தாமணிக்கிட்ட இதை பற்றி பேசுன்னு சொல்ல, சரிங்க இதை பற்றி நான் பேசுகிறேன்னு உங்கள் விஜயாவும் சொல்லிடுறாங்க. ஆண்டி, இந்த விஷயத்தில் சிந்தாமணி எதுவும் உங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா நானே இதை பார்த்துக்கிறேன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரவியும். உடனே எங்கள் விஜய் என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணியை வர சொல்கிறாங்க பார்வதி வீட்டுக்கு. பார்வதி வீட்டுக்கு போனதும் சிந்தாமணியும் விஜயாவும் பேசிக்கிறாங்க. என்ன மாஸ்டர் திடீர்னு ஃபோன் போட்டு உடனே வர சொன்னீங்க, என்ன விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமா, மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமால எதுவும் வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, இது அதை விட முக்கியமான விஷயம், அந்த நீத்தோ இப்போ பொக்கே ஷாப் ஆரம்பிச்சிருக்கலாம், அவளுக்கு நீங்கள் எதுக்கு பூ சப்ளை பண்ணுறீங்க, அதுவும் என் பையன் ரவி பேரில் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி எங்கள் விஜயா சத்தமோட, என்ன விஜயா சொல்கிறேன்னு பார்வதியை அப்போ தான் ஷாக்காகி கேட்குறாங்க. ஆமாம், தேவையில்லாமல் இப்போ ரவியோடைய வாழ்க்கையிலையும் ஸ்ருதியோடைய வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்கா அந்த நீத்துவை போய் பார்த்து பேசலான்னு போனால் அவள் ரவியை பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கான், அவள் பண்ணுறது பேசுகிறது எதுவுமே சரியில்லை, இதில் நீங்கள் வேறு அவளுக்கு இங்கே பூ சப்ளைலாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்ல, ஐயோ என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, நான் என் ஆட்கள் மூலமாக தானே எல்லாத்தையும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், என்கிட்ட டைரெக்டாக எதுவுமே வரதில்லையே, அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் நான் எப்படி மாஸ்டர் அவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சிந்தாமணி அப்படியே வேறு மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. விஜயாவுக்கு இது புரியலை, ஆனால் பார்வதிக்கு நல்லாவே புரியுது. விஜயாவும், இப்போ என்ன தான் பண்ணுறது, நீங்கள் பேசாமல் அவளுக்கு பூ கொடுக்குறதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, எப்படி மாஸ்டர் சடனாக ஒரு கடைக்கு நிறுத்துறதை நான் நிறுத்த முடியும், அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கு நான் பூ கொடுக்குறத நிறுத்திட்டாலும் என்கிட்டேருந்து அந்த பூ சப்ளை வாங்கலைனாலும் வேற ஆட்கள் இல்லையா என்ன, அந்த பொண்ணுக்கு தெரியாத ஆட்களா என்ன, நிச்சயமாக வேற ஒரு இடத்துல அந்த பொண்ணு பூக்களை வாங்கி அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அந்த கடையை அதை வச்சு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டுன்றப்போ நாம் என்ன மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இதுக்கு நீங்கள் யாருமே எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அந்த நீத்துவை பார்த்து நான் பேச தான் போகிறேன்னு ரொம்ப கோபத்தோட கிளம்பவும் செய்கிறாங்க. போகும்போதே எங்கள் விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி என்ன சொன்னாங்க ஆண்டின்னு எங்கள் ஸ்ருதியும் கேட்குறாங்க. சிந்தாமணி சொன்ன விஷயத்தை கேட்டதுமே இதுக்கப்புறம் விடக்கூடாது, அவளை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு ஸ்ருதியுமே கிளம்புறாங்க. ஸ்ருதி, ரவி, பிறகு மீனாவும் வராங்க.
இங்கே வந்து விஜயாவும் கிளம்புறாங்க. விஜயா இங்கேருந்து போயிட்டு அந்த கடையில் பார்க்குறாங்க. பொக்கே ஷாப் நல்லா போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அங்கே வந்து நிற்கிற விஜயாவும் கூடவே சிந்தாமணியும், என்ன எங்கே வந்திருக்கீங்க, ஏதாவது பொக்கே ஆர்டர் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்ல, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக என் பிள்ளை ரவி பேரில் நீ இந்த கடையை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்ன, எனக்கு பிடிச்ச பேரில் தானே கடையை வைக்க முடியும், எனக்கு ரவின்ற பேர் ரொம்ப பிடிக்கும், ஊரில் உங்கள் பையன் பேர் மட்டும்தான் ரவியாயன் அப்படின்னு உடனே நீத்து கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியும், மாஸ்டர் தேவையில்லாத பிரச்சனை இங்கே எதுக்கு பண்ணிட்டு வாங்க போகலான்னு சொல்ல, நீ இவங்க கிட்டே தானே பூ ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்க, இனிமேல் அந்த ஆர்டர் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இங்கே விஜயா சொல்ல, என்னங்க நீங்கள் எனக்கு பூ கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, வேறு கடை இல்லையா, நான் வேறு எங்கேயும் ஆர்டர் எடுத்துக்க மாட்டேனா, வேறு எங்கேயா இருந்தாலும் நான் பூவை என்னுடைய கடைக்கு இறக்க தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல, தேவையில்லாமல் எதுக்காக ரவி விஷயத்தில் தலையிட்டு இருக்க, ரவி ஸ்ருதியும் அப்படி என்ன உனக்கு பண்ணாங்க அப்படின்னு உடனே விஜயா கோவத்தில் கத்தவும் செய்கிறாங்க. வந்திருக்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் எங்கள் விஜயாவை பார்க்க, ஆண்டி இது பிஸ்னஸ் நடந்துட்டுருக்க இடம், ஏற்கனவே எங்கள் ஸ்ருதியோடைய அம்மா அப்பா பண்ண வேலையால் என்னுடைய ஹோட்டல் மொத்தமாகவே என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க இந்த பிஸ்னஸையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இப்படி தேடி வந்து என்னை மிரட்டுறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகும், ஆல்ரெடி என்னுடைய கடையை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீத்துவும் சொல்ல, விஜய் அப்படியே அமைதி ஆகிடுறாங்க. அதுக்குள்ளே எங்கள் ரவியும் ஸ்ருதியுமே வந்துடுறாங்க மீனா கூட. ரவி ஸ்ருதி 2 பேரும் வந்ததை பார்த்ததும், ரவி உங்களை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வாங்க ரவி அப்படின்னு உள்ளே கூப்பிட, கையை உதறித்தான ரவியும், தேவையில்லாமல் விளையாடாத நீத்தோ அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, ஈவி இறக்குன்றது எதுவுமே இல்லையா, உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது, உன்னெல்லாம் உங்கள் வீட்டில் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்களா. ஸ்ருதி அந்த நீத்துவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூல்டவுன் ஸ்ருதி கூல்டவுன், இப்போ எதுக்கு வந்ததும் வராதுமா ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க, உங்களுக்கு எங்காவது பொக்கே ஆர்டர் பண்ணமான்னு தான் என்கிட்ட சொல்லுங்கள், நானே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன். இதை கேட்டதுமே இங்கே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பயங்கரமான கோபம் வருது. நீத்து அப்படின்னு வேகமாக ரவியும் சத்தம் போடுறாங்க. ஸ்ருதி உடனே ரவியை ஆஃப் பண்ணிவிட்டு, சரி உன்னுடைய பிஸ்னஸை நீ நல்லபடியாக பாரு, ஆனால் ரவி பேரில் நீ ஆரம்பித்தது ரொம்ப தப்பு, அதுக்கு நீ சீக்கிரமாகவே வருத்தப்படுவேன். ஸ்ருதி ரவி இப்படி எல்லாமே நீத்துவை பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் நீத்துவுக்கு பல்லான்னு ஒரு அறை விழுது. யாருன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அது அவங்க அப்பா இருக்கு, கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா அது முத்துவாகவும் இருக்கு. ஆல்ரெடி மீனா முத்துவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்து இதுக்கப்புறம் இதை சும்மா விட்டுறக்கூடாது, ரவி வாழ்க்கையிலையும் ஸ்ருதி வாழ்க்கையிலையும் அந்த நீத்து விளையாடாமல் இருக்கணும்னா அது நாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணி இப்போ அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தவும் செய்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்த வேகத்தில் நீத்து கணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட அங்கே நிற்கிற அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. முக்கியமாக விஜயாவுமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இங்கே நீத்துவோடைய அப்பா நீத்துவை பார்த்து கேட்குறாங்க, ஏமா உன்னை நம்பி ஒரு ஹோட்டல் தொழிலை ஆரம்பித்து கொடுத்த, அதை சரியாக பார்த்துக்க முடியாமல் இப்படி தேவையில்லாத ஏதோ ரவுடி பொம்பளையோடைய பேச்சை கேட்டு நீ இப்போ இங்கே பூக்கட்டுற தொழிலை ஆரம்பிச்சிருக்க, இதில் உனக்கும் நீ படித்த படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எந்த சம்மந்தமுமே இல்லாமல் இந்த தொழிலை நீ வரதுக்கு காரணம் ரவியா, ரவியை நீ விரும்புறதுனால தான் இந்த தொழிலுக்கு நீ வந்தியா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க அவங்க அப்பா. அதுக்கு வார்த்தைகள் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க இங்கே நீத்துவோம். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தாம்மா வந்திருக்கேன், நம்ம வீட்டுக்கு அந்த சிந்தாமணி உன்னை தனியாக வந்து பார்த்தது பேசினது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதோ ரெக்கார்டாக இருக்குன்னு அங்கே தான் வீட்டில் வச்சுருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டவும் செய்கிறாங்க அவங்க அப்பா. இதை பார்த்ததும் அத்தனை பேருக்கு அதிர்ச்சி. அந்த ரவி வாழ்க்கையிலையும் அந்த குடும்பத்திலையும் ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கணும்னு நினச்ச சிந்தாமணி தனியாக இந்த நீத்துக்கிட்ட போய் பேசவும் செஞ்சுருக்காங்க. நீத்துக்கிட்ட பேசி நீத்துடைய மனசை மாற்றி இந்த தொழிலுக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்போவாத நீ புரிஞ்சுக்கிட்டியா, இப்போது உன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து தான் அந்த பொம்பளை அழிச்சிட்ருக்கு, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா ஒரு அதட்டலோட கேள்வியை கேட்க நீத்து அடி வாங்கி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அதிர்ந்து போய் தான் அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த கடை இங்கே இருக்கக்கூடாது, டேய் இதை இப்போவே இழுத்து மூடுங்களான்னு தான் கூட்டிகிட்டு வந்த ஆட்களோட சொல்ல போது அவங்களும் அந்த பூக்கடை இழுத்து மூடவும் செய்கிறாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, இப்போவே ஏன் கூட நீ ஊருக்கு கிளம்பி வந்துரு, இங்கே இருக்க தொழிலை நான் ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெறுவருன்னு நீத்துவை கையை பிடிச்சு இழுக்க மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஸ்ருதிக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் நீத்து தான் அப்பா சொன்னதுக்காக அவர் கொடுத்த அடிக்காகவும் பயந்து போன நீத்து மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு இங்கே அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீத்து உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கக்கூடாது,
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். இனிமே அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே குறுக்க வரமாட்டான். அதையும் மீறி வந்தா அம்மாவும் அப்பாவும் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு அந்த நீத்துவை பார்த்து மிரட்டவும் செய்கிறாங்க அவங்க அப்பா. காரி துப்பிட்டு அந்த சிந்தாமணி முகத்திலேயே தன் பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி விறுவிறுன்னு போகவும் செய்ய, என்ன சிந்தாமணியோடைய குணம் என்னன்னு இப்போவாது உங்களுக்கு புரியுதாமா? சிந்தாமணி நம்ம குடும்பத்தில் விளையாடுறதுக்காக தான் இப்படிப்பட்ட நீத்துவையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அன்னைக்கு வந்து சாமியடி அம்மா பண்ண வேலை கூட இந்த அம்மா அனுப்பின ஆளாக தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குன்னு முத்துவும் சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்டதும் சிந்தாமணியை சந்தேகத்தோட எங்கள் விஜயா பார்க்க, என்ன மாஸ்டர் நீங்கள் போய் எங்கிட்டேன்னு சொல்லும்போது, அன்னைக்கு அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க. நீங்கள் சொல்லி தான் அந்த சாமியாடி அம்மாவும் என் வீட்டுக்கு வந்தது. அப்போது மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக தான் நீங்கள் சொல்லி தான் அந்த சாமியாடி அம்மா வீட்டுக்கு வந்து அப்படி பேசினச்சான்னு விஜயா கேட்ட அந்த நொடி அப்படியே சிந்தாமணி முகத்தில் பயமும் கூடவே அந்த பதட்டமும் தொத்திக்கவும் செய்து. எங்கள் முத்துவும் நீங்கள் எப்படி கேட்டாலும் அவங்க உண்மையை சொல்ல போகிறதில்ல, பின்ன எதுக்கு தேவையில்லாத கேள்வி? ஒரு வழியாக இங்கே ரவி வாழ்க்கையை விட்டு அந்த நீத்து போனதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ரவியும் ஸ்ருதியும் முத்துவுக்கு நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, முத்துவாலையும் மீனாவாலையும் யாருக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் எந்த கெடுதலும் எப்போதும் வராது. அது உங்களுடைய முட்டாள்தனமான நம்பிக்கை. இப்போ எங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே இங்கே மீனாவும் முத்துவும் மட்டும்தான். முத்துவுக்கு மீனாவுக்கு நாங்கள் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். நான் ஒரு உதவியை உங்களுக்கு திரும்ப செய்யலான்னு ஆசைப்பட்றேன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. என்ன பழகுறல், பணம் ஏதாவது தரப்போறியான்னு? அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல, சேச்சே பணத்தை கொடுத்து உங்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பல முத்து. நீங்கள் எங்களுக்கு ஒரு அக்கறையோடு இந்த உதவியை செஞ்சுருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி நானும் ரவியும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றோம். இந்த நீத்து பண்ணின தொழிலை நீங்கள் ஏன் எடுத்து நடத்தக்கூடாது? இதே இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பொக்கே ஷாப் நான் ஆரம்பித்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கான வாடகை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். ஏன்னா இலவசமாக நீங்கள் எதையுமே ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதில் வர வருமானத்தை நீங்கள் வச்சுக்கலாமே அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, இதை கேட்டதும் ரவியும், ஆமாம் சார் ஸ்ருதி சூப்பர் இது அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் வாயை பழுந்து நிற்க சிந்தாமணியும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க.